அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நேசம் அகாடமியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸு 6th ஸ்டாண்டர்டில் முதல் பருவமில் புவியியலில் ஃபஸ்ட் லெசன். அதில் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். லெசன் நேம் வந்து பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம். இது ரொம்ப முக்கியமான லெசனு. ஃபஸ்ட்டு கொஸ்டினு, சூரிய குடும்பம் எங்குள்ளது? அதாவது இந்த சூரிய குடும்பம் உருவாவதற்கு 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தான் உருவானது. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால்வழி விண்மீன் திரள் மண்டலம் அல்லது விண்மீன் திரள் மண்டலம் அல்லது பேரண்டம். அடுத்த கொஸ்டினு, எண்ணிலடங்கா விண்மீன்களும் வான்பொருட்களும் தோன்ற காரணமான ஒரு நிகழ்வு பெருவெடிப்பு. அண்டத்தை பற்றிய படிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அண்டவியல், அதாவது இங்கிலீஷில் காஸ்மாலஜி இல்லை காஸ்மாஸ் அப்படின்ற வார்த்தை வந்து ஒரு கிரேக்க வார்த்தை. அடுத்த கேள்வி, பேரண்டம் எத்தனை பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பெரு வெடிப்பின் போது உருவானது? 15 பில்லியன் அல்லது 150 மில்லியன். புவிக்கு அருகில் காணப்படும் விண்மீன் திரள் மண்டலங்கள் எவை? ஆண்ட்ரோமேடா, மெகலனிக் கிளவுட்ஸ். இந்த ரெண்டும் தான். ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர்? 3 லட்சம் கிலோமீட்டர். சோலார் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது? லத்தீன். 8வது கேள்வி, சூரிய குடும்பத்தில் எத்தனை கோள்கள் உள்ளன? 8 கோள்கள். அடுத்தது, சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் எத்தனை சதவிகிதம் உள்ளது? 99.8%. சூரியனில் காணப்படும் வாயுக்கள் எவை? ஹைட்ரஜன், ஹீலியம். சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை 6000 டிகிரி செல்சியஸ். சூரியனின் வெப்பம் பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் கால அளவு எவ்வளவு? 8.3 வினாடிகள். தன் அச்சில் கிழக்கிலிருந்து மேற்காக, அதாவது கடிகார திசை, சுற்றும் கோள்கள் எவை? வெள்ளி மற்றும் யுரேனஸ். தன் அச்சில் மேற்கிலிருந்து கிழக்காக, அதாவது எதிர் கடிகார திசையில் சுற்றும் கோள்கள் எவை? புதன், பூமி, செவ்வாய், வியாழன், சனி மற்றும் நெப்டியூன். வால்நிற விசும்பின் கோள்மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிறுபானாற்று படை. குறுங்கோள்கள் அல்லது சிறுகோள்கள் எந்த 2 கோள்களுக்கு இடையில் அமைந்துள்ளன? செவ்வாய் மற்றும் வியாழன். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தொலைவு எத்தனை கிலோமீட்டர்? 150 மில்லியன் கிலோமீட்டர். அடுத்தது பொறுத்துக, சூரியனுக்கு அருகில் உள்ள கோள். இந்த சைடு கேள்வி இருக்குது, நான் பதில் டைரெக்டாக சொல்கிறேன். சூரியனுக்கு அருகில் உள்ள கோள் புதன். வெப்பமான கோள் வெள்ளி. உயிர்கோளம் புவி. செந்நிறக்கோள் செவ்வாய். அடுத்தது அதுவும் பொறுத்துக தான், டைரெக்டாக ஆன்சராக சொல்கிறேன். பெருங்கோள், அதாவது ஃபஸ்ட்டு பெரிய கோள் வியாழன். வளையங்களை கொண்ட கோள் சனி. உருளும் கோள் யுரேனஸ். குளிர்ந்த கோள் நெப்டியூன். அடுத்ததும் பொறுத்துக தான், அதாவது சுழலும் வேகத்தை பொறுத்துறது. நிலநடுக்கோட்டு பகுதியில் புவியின் சுழலும் வேகம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1670 கிலோமீட்டர் பர் மணி, அதாவது 1 மணி நேரத்துக்கு இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடு அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது, 60 டிகிரி வடக்கு அட்ச ரேகையில் 845 கிலோமீட்டர் பர் மணி. துருவ பகுதியில் சுழி. நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவில் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் சந்திராயன் 1 அனுப்பப்பட்ட வருஷம் வந்து 2008. சூரியனின் கதிர்கள் நிலநடுக்கோட்டு பகுதியில் செங்குத்தாக விழும் நாட்கள், அதாவது சம பகலிரவு நாட்கள்னு சொல்லுவோம். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, புவியின் அனைத்து பகுதிகளிலும் பகல் மற்றும் இரவு சமமாக காணப்படும். எந்த தேதினா, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23.
உட்புற கோள்கள் அல்லது புவிநிகர் கோள்கள் என்று அழைக்கப்படும் கோள்கள் எவை? புதன், வெள்ளி, புவி, செவ்வாய். அடுத்தது, வெளிப்புற கோள்கள் அல்லது வியாழன் நிகர்கோள்கள் என்று அழைக்கப்படும் கோள்கள் எவை? வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் எது? புதன். சூரியன் எத்தனை மில்லியன் புவிகளை தனக்குள்ளே அடக்கக்கூடிய வகையில் மிக பெரியதாகும்? 1.3 மில்லியன் புவியை என்ன பண்ணலாம்? சூரியனுக்குள்ளே அடக்கலாம். அனைத்து கோள்களும் பாதையை விட்டு விலகாமல் சூரியனை சுற்றி வருவதற்கு காரணம் என்ன? சூரியனின் ஈர்ப்பு விசை. இரட்டை கோள்கள் என அழைக்கப்படும் கோள்கள் எவை? பூமி மற்றும் வெள்ளி. வியாழன் நிகர்கோள்கள் ஜோவியன் கோள்கள் என்றும், இந்த கோள்கள் வாயுக்கள் நிரம்பி காணப்படுவதால் வளிம கோள்கள் என்றும் அழைக்கப்படும். நிலவிற்கு அடுத்தபடியாக இரவில் பிரகாசமாக தெரியும் விண்பொருள் எது? வெள்ளி. நீலக்கோள் என்றும் நீர்க்கோள் என்றும் அழைக்கப்படும் கோள் புவி. புவியின் துருவ விட்டம் மற்றும் நிலநடுக்கோட்ட விட்டம் எவ்வளவு? துருவ விட்டம் 12,714 கிலோமீட்டர் மற்றும் நிலநடுக்கோட்டு விட்டம் 12,756 கிலோமீட்டர். பூமி சூரியனை வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுகிறது? 30 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுகிறது. மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி சூரியனை சென்றடைய எத்தனை வருடங்கள் ஆகும்? 21 வருடங்கள். புதனுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது சிறிய கோள் எது? செவ்வாய். செவ்வாய்க்கோள் செந்நிறமாக காட்சியளிக்க காரணம் என்ன? இரும்பு ஆக்சைடு. போபஸ் மற்றும் டீமஸ் இவை இரண்டும் எந்த கோளின் துணைக்கோள்கள்? செவ்வாய்க்கோளின் துணைக்கோள்கள். செவ்வாய்க்கோளின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதி ஆகியவற்றை ஆராய்வதற்காக மங்கள்யான் என்றும் விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் எது? அதாவது செப்டம்பர் 24, 2014. செவ்வாய்க்கோளினை ஆராயும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது? 4வது இடம். அதுக்கு முன்னால் 3 நாடுகளுக்கு, ஒன்று ரஷ்யா, அமெரிக்கா, ஐரோப்பா. சூரியனை போன்றே ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியன் வாயுக்கள் எந்த கோளில் காணப்படுகின்றன? வியாழன். ஐயோ, யூரோப்பியா, காலிஸ்டோ, கனிமீடு இவை எந்த கோளின் மிகப்பெரிய துணைக்கோள்கள் ஆகும்? வியாழன். சூரிய குடும்பத்தின் இரண்டாவது பெரிய கோள் எது? சனி. டைட்டன் என்பது எந்த கோளின் மிகப்பெரிய துணைக்கோள்? சனியோடையதான் பெரிய துணைக்கோள் தான் அது, டைட்டன். 1781ஆம் ஆண்டு யுரேனஸ் கோள் எந்த அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டது? வில்லியம் ஹர்ஷல். யுரேனஸ் கோளில் எந்த வாயு உள்ளதால் பச்சை நிறமாக தோன்றுகிறது? மீத்தேன். டைட்டானியா எந்த கோளின் மிகப்பெரிய துணைக்கோளாகும்? யுரேனஸ். டைட்டானியா யுரேனஸ்க்கு, டைட்டன் சனிக்கு. ட்ரைட்டன் எந்த கோளில் மிகப்பெரிய துணைக்கோளாகும்? நெப்டியூன். புவிக்கு அருகில் 76 வருடங்களுக்கு ஒருமுறை வரக்கூடிய ஹேலி வால்மீன் கடைசியாக எந்த ஆண்டு வந்தது? 1986. மீண்டும் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2061 தான் விண்ணில் தோன்றும். சூரியனின் செங்குத்து கதிர்கள் மகர ரேகை மீது விழும் நாள், அதாவது அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, வட அரைக்கோளம் மிக நீண்ட இரவு பொழுதையும் தென் அரைக்கோளம் மிக நீண்ட பகல் பொழுதையும் கொண்டிருக்கும். அந்த நாள் டிசம்பர் 22 அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, குளிர்கால திருப்பம் அப்படி சொல்லுவாங்க. குளிர்கால கதிர் திருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மகர ரேகைக்கு குளிர்கால கதிர் திருப்பம், கடக ரேகையின் மீது சூரியனின் செங்குத்து கதிர்கள் விழும் நாள் அது ஜூன் 21. அப்போது வட அரைக்கோளம் மிக நீண்ட பகல் பொழுதையும் தென் அரைக்கோளம் மிக நீண்ட இரவு பொழுதையும் கொண்டிருக்கும். இதுக்கு இன்னொரு பேர் கோடைக்கால கதிர் திருப்பம். இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, கோடைக்கால கதிர் திருப்பம் நாளுன்னு கேட்கலாம், இல்லைனா கடக ரேகையின் மீது
சூரியனின் செங்குத்து கதிர்கள் விழும் நாள் எது? எப்படி வேணாலும் நம்மளுக்கு கேட்கலாம். அடுத்தது பொறுத்துக வந்து டைரெக்டாக தான் பொருத்திருக்கேன். இப்போ புதன் ஒவ்வொரு கோள் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு கோளும் எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். புதன்னா மெர்க்குரி, இங்கிலீஷில் வந்து மெர்க்குரின்னு சொல்லுவோம். அந்த மெர்க்குரி அப்படின்ற வார்த்தை ரோமானிய கடவுள்களின் தூதுவர், அவர் தான் பேரை தான் வந்து புதனுக்கு வச்சுருக்காங்க மெர்க்குரின்னு. அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் வரும். வெள்ளிக்கு வீனஸ், அன்பு அழகையை குறிக்கும் ரோமானிய கடவுள். செவ்வாய் மார்ஸ், ரோமானிய போர்க்கடவுள். வியாழன் ஜூபிட்டர், ரோமானிய முதன்மை கடவுள். சனி சாட்டன், ரோமானிய வேளாண்மை கடவுள். யுரேனஸ், கிரேக்க விண்கடவுள். நெப்டியூன், ரோமானிய கடல் கடவுள். இது எல்லாமே நேருக்கு நேர் பொருத்தப்பட்டுள்ளது. அடுத்தது, மன்னார் உயிர்கோள் பெட்டகம் இந்திய பெருங்கடலில் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளன? 10,500 கிலோமீட்டர். மிக அதிக துணைக்கோள் உடையது வியாழன். துணைக்கோள் இல்லாதது புதனும் வெள்ளியும். அதே மாதிரி பொறுத்துக. பாறைக்கோளம், பாறைக்கோளத்தில் இங்கிலீஷில் சொல்கிறது லித்தோஸ்பியர், இல்லை லித்தோஸ் அப்படின்ற வார்த்தை கிரேக்க சொல். அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும். நீர்க்கோளம் ஹைட்ரோஸ்பியர், ஹைட்ரோ அப்படின்ற வார்த்தை கிரேக்க சொல். வளிமண்டலம் அட்மாஸ்பியர், அட்மோ அப்படின்ற வார்த்தை கிரேக்க சொல். உயிர்கோளம் பயாஸ்பியர், பயாஸ் கிரேக்க சொல். இது எல்லாமே நேருக்கு நேர் பொருத்தப்பட்டுள்ளது. தொலைநோக்கியால் கண்டறியப்பட்ட முதல் கோள் யுரேனஸ். பலத்த காற்றுகள் வீசக்கூடிய கோள் நெப்டியூன். மனிதன் தரையிறங்கிய ஒரே விண்பொருள் நிலா. 76 வருடங்களுக்கு ஒருமுறை புவிக்கு அருகே வரும் வால் விண்மீன் ஹேலி. புவி சுழல்வதன் காரணமாக ஏற்படுவது இரவு பகல். புவியின் சுற்றுப்பாதை நீள்வட்டம். லீப் ஆண்டிற்கு எத்தனை நாட்கள்? இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், 366 நாட்கள். வெள்ளி தன்னைத்தானே சுற்றி கொள்ள எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்கிறது? 243 நாட்கள். புவி சூரியனை சுற்றுவதால் ஏற்படுவது பருவகால மாற்றங்கள். சம இரவு பகல் ஏற்படும் நாள் ஏற்கனவே பார்த்துருப்போம். மார்ச் 21, செப்டம்பர் 23. வளிமண்டலத்தில் அதிகம் காணப்படும் வாயுக்கள் நைட்ரஜன், ஆக்சிஜன். நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21%. மன்னார் உயிர்கோள பெட்டகம் எங்கு அமைந்துள்ளது? இந்திய பெருங்கடல். நிலா மற்றும் வெள்ளிக்கோளுக்கு அடுத்ததாக பிரகாசமாக விண்ணில் தெரிவது எது? வியாழன். வெள்ளியை விடிவெள்ளி என்றும் அந்தி வெள்ளி என்றும் அழைப்பர். புவி எத்தனையாவது பெரிய கோள்? 5வது பெரிய கோள். கிரேக்க மற்றும் ரோமானிய கடவுள்களின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் புவி. வேகமாக சுழலக்கூடிய கோள் வியாழன். வியாழன் டேஷ் என்றும் அழைப்பர். வளிமக்கோள். வியாழன் எத்தனையாவது பெரிய கோள்? 1வது பெரிய கோள். சனி எத்தனையாவது பெரிய கோள்? 2வது பெரிய கோள். டேஷ் கோளின் தன் ஈர்ப்புத்திறன் டேஷை விட குறைவு. சனி கோளின் தன் ஈர்ப்புத்திறன் நீரை விட குறைவு. அதனால தான் சனியை வந்து மிதக்கும் கோள் அப்படின்னு சொல்லுவோம். மிதக்கும் கோள் சனி. நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் ஆகிய வாயுக்களை கொண்ட ஒரே துணைக்கோள் டைட்டன். டைட்டன் எதோட துணைக்கோள்? சனியோட துணைக்கோள். நிலவு புவியிலிருந்து டேஷ் கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது? 3,84,400 கிலோமீட்டர். அதாவது இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா புவியில் 1/4 தான். நிலவு சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரம் 27 நாள் 8 மணி நேரம். நிலவிற்கு வளிமண்டலம் கிடையாது. விண்கற்கள் டேஷ் என்று அழைப்பர். எரி நட்சத்திரம். புவியின் மேற்பரப்பை தாக்கும் விண்கற்கள் விண்வீல் கற்கள் என்று அழைக்கப்படுகிறது.
புவி ஒரு முறை சுழல்வதற்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 மணி நேரம் 56 நிமிஷம் 4.09 வினாடிகள். அடுத்தது பொறுத்துக. இது ஒவ்வொரு கோளுக்கும் எத்தனை துணைக்கோள்கள் இருக்குது அந்த எண்ணிக்கையை வச்சு தான் பொறுத்துக. நேருக்கு நேர் பொறுத்திருப்போம். இப்போ புதனுக்கு வந்து கிடையாது, 0. வெள்ளிக்கு 0 தான். புவிக்கு 1 தான், நிலவு. செவ்வாய்க்கு 2, போமஸ் டீமஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். வியாழனில் மொத்தம் 67 துணைக்கோள்கள் இருக்குது. அதில் 4 கோள் ரொம்ப பெரிய கோள், ஐஓ, யூரோப்பியோ, கேலிஸ்டோ, கனிமீடு அப்படின்னு சொல்லுவோம். சனியில் 62 துணைக்கோள் இருக்குது சனிக்கு. இதில் ரொம்ப பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டன். யுரேனஸ்க்கு 27 துணைக்கோள் இருக்குது. இதுக்கு வந்து பெரிய துணைக்கோள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டானியா. நெப்டியூனு 14 துணைக்கோள். இந்த 14 வந்து பார்த்திங்கன்னா ட்ரைட்டன் அப்படின்ற துணைக்கோள் தான் ரொம்ப பெருசு. நீலம் மற்றும் வெள்ளை நிறமாக உள்ள கோள் எது? நெப்டியூன். சூரிய குடும்பத்தில் உள்ள குறுங்கோள்கள் யாவை? ப்ளூட்டோ, செரஸ், ஈரிஸ், மேக்மக் மற்றும் ஹௌமியா. புவியின் ஒளிப்படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியும் பிரிக்கும் கோட்டிற்கு டேஷ் என்று பெயர். ஒளிர்வு வட்டம். நள்ளிரவு சூரியன் என்பது என்ன? அதாவது இதெல்லாம் நீங்கள் கேள்வி பதில் மாதிரி படிக்க வேண்டாம், கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஏன்னா அவங்க எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு கூற்று மாதிரி கொடுத்துருப்பாங்க, பின்வருவனவற்றில் சரியானதை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு இருக்கும். அதில் நம்மளுக்கு எது சரியோ அதை மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். அதனால் வந்து கேள்வி பதில் மாதிரி மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும். இப்போ நள்ளிரவு சூரியன் என்பது என்ன? 2 அரைக்கோளங்களிலும் கோடை காலத்தில் ஆர்டிக் வட்டத்திற்கு வடக்கிலும் அண்டார்டிகா வட்டத்திற்கு தெற்கிலும் 24 மணி நேரமும் சூரியன் தலைக்கு மேல் தெரியும் நிகழ்வு தான். புவியின் வட துருவத்திலிருந்து புவி மையத்தின் வழியாக தென் துருவம் வரை செல்லக்கூடிய ஒரு கற்பனை கோட்டிற்கு என்ன பெயர்? புவியின் அச்சு. புவி தன் அச்சில் 23.5 டிகிரி சாய்ஞ்சிருக்கும். புவி தன் அச்சில் 23.5 டிகிரி சாய்ந்து தன் சுற்றுப்பாதைக்கு டேஷ் கோணத்தை ஏற்படுத்துகிறது. 66 டிகிரி கோணத்தை ஏற்படுத்துகிறது. புவியின் வட அரைக்கோளம் சூரியனை நோக்கி சாய்ந்தும் தென் அரைக்கோளம் சூரியனை விட்டு விலகியும் எத்தனை நாட்கள் காணப்படும்? மார்ச் 21 தேதி முதல் செப்டம்பர் 23 தேதி வரை. புவியின் தென் அரைக்கோளம் சூரியனை நோக்கி சாய்ந்தும் வட அரைக்கோளம் சூரியனை விட்டு விலகியும் எத்தனை நாட்கள் காணப்படும்? அதே தான். அதுக்கடுத்து செப்டம்பர் 23 முதல் மார்ச் 21 தேதி வரை. அடுத்தது பொறுத்துக. சூரியனிலிருந்து சராசரி தூரம் எவ்வளவோ அதை இது வந்து மில்லியன் கிலோமீட்டரில் இருக்குது. புதன் வந்து 57.9 மில்லியன் கிலோமீட்டர். வெள்ளி வந்து 108.2 மில்லியன் கிலோமீட்டர். புவி வந்து 149.6 மில்லியன் கிலோமீட்டர். செவ்வாய் 227.9 மில்லியன் கிலோமீட்டர். வியாழன் 778.6 மில்லியன் கிலோமீட்டர். சனி 1433.5 மில்லியன் கிலோமீட்டர். யுரேனஸ் 2872.5 மில்லியன் கிலோமீட்டர். நெப்டியூன் 4495.1 மில்லியன் கிலோமீட்டர். இது எல்லாமே நேருக்கு நேர் பொருத்தப்பட்டுள்ளது. பொறுத்துக. இதுவும் அதே மாதிரி தான். சுற்றுதல் காலம் அதை வச்சு பொருத்திருக்கோம். புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 88 நாட்கள். வெள்ளி 224.7 நாட்கள். புவி 365.3 நாட்கள். செவ்வாய் 687 நாட்கள். வியாழன் 11.9 வருடங்கள். சனி 29.5 வருடங்கள். யுரேனஸ் 84 வருடங்கள். நெப்டியூன் 164.8 வருடங்கள். அடுத்தது சுழலுதல் காலம், அதாவது ஒரு முறை தன் அச்சில் சுழலுது இல்லையா, அதுக்கான காலங்கள். புதன் 58.7 நாட்கள். வெள்ளி 243 நாட்கள். புவி 23 மணி நேரம் 56 நிமிடங்கள். செவ்வாய் 24 மணி நேரம் 37 நிமிடங்கள். வியாழன் 9 மணி 51 நிமிடங்கள். சனி 24 மணி நேரம் 14 நிமிடங்கள்.
யுரேனஸ் 17 மணி 14 நிமிடங்கள், நெப்டியூன் 16 மணி 3 நிமிடங்கள். இந்த எல்லா விடையுமே சரிதான். இப்போ இந்த புவியியலில் ஃபஸ்ட் லெசனில் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இது எல்லாமே நீங்கள் நல்லா கவனமாக படிங்க. படிச்சுட்டு நீங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.